பயங்கரமாக ட்ராமா போட்டுட்ருக்காரு. தேவையில்லாத ட்ராமா போட்டு ஓவர் சீன் போட்டுட்ருக்காரு. அதுதான் இப்போ வந்து லைவில் நடந்துட்டுருக்கு. என்னென்னா அந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. 3 பேர் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்துக்குமரன் வராரு. நாங்கள் வந்து 3 ரூல்ஸ் போட்டிருக்கோம். அந்த 3 ரூல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மேனேஜர்ஸை வந்து நீங்கள் எல்லோரும் சார் மேடம்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் 2வது வந்து குறுக்க பேசக்கூடாது. நாங்கள் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களோட இதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் 3வது என்ன சொல்கிறாருன்னா, யூனியன் ஆஃபீஸில் இருக்கிற யூனியன் லீடரை நாங்கள் தான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. சொன்ன உடனே அருண் வந்துட்டார். எங்கடா ஸ்கோர் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ணுறாரு. லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு. உடனே வந்துட்டு யூனியன் ஆஃபீஸை வந்து யூனியன் லீடர்ஸை வந்து நாங்கள் தான் சூஸ் பண்ணுவோம். எந்த ஒரு இதுலேயும் சினிமா சங்கம் அவர் தான் உடனே எக்ஸாம்பிள் சொல்லிடுவார். எக்ஸாம்பிள் அருண் உடனே அது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அதெல்லாம் தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு. அது எல்லாம் கரெக்டு தான். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காந்து உண்மையான டெவிலும் உண்மையான ஏஞ்சலும் வந்திருக்குதா? உண்மையான மாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு முட்டையை எடுத்து வாயில் ஊற்றுறது இதெல்லாம் எங்கேயா நடந்திருக்கா? இது வந்து பிக் பாஸ். இது ஒரு ரியாலிட்டி ஷோ. இது ஒரு டாஸ்க். இதை இப்படி தான் பண்ணணும். அதில் வந்து புதுசாக எப்படி கொண்டு இது உண்மையான யூனியன் கிடையாது. நியாயப்படி யூனியன் லீடரை வந்து மெம்பர்ஸ் தான் சூஸ் பண்ணணுங்கிறது கரெக்டு தான். பட் இங்கே எதுவுமே நியாயப்படி நடக்கிறது கிடையாது. இங்கே எல்லாமே ஒரு போட்டி வச்சா அதுக்கு நடுவராக பிக் பாஸ் இருந்திருக்கணும் நியாயப்படி. பட் இங்கே நியாயப்படி அப்படி நடக்காது. போட்டி போட்டவங்களே உள்ளுக்குள்ளே போட்டி போட்டு ஒரு பெஸ்ட் கண்டஸ்டண்ட்டை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே மூட்டி விட்டு சண்டை வரும் அப்படிங்கிறதுக்காக. இது கூட இந்த பேசிக் புரிதல் கூட இந்த அருணுக்கு இல்லை. வந்து யூனியன் லீடரெல்லாம் நாங்கள் தான் சூஸ் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. சண்டை போட்டுட்டு இருந்தவொடனே முத்துக்குமரனும் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அதுக்கப்புறம் திரும்ப தேவையே இல்லாமல் வந்துட்டு வேலையை நிறுத்துங்க, எல்லோரும் சைக்கிள் ஓட்டுறதை நிறுத்துங்க அப்படிங்கிறாரு. உடனே முத்துக்குமரன் கேட்குறாரு, ஏன் வேலை நின்றுச்சு அப்படின்னோடனே, நீங்கள் வந்து வேலையை நிறுத்த நான் சொல்லுவேன், நீங்கள் பேச்சுரிமை இல்லைன்னா நீங்கள் சொல்லக்கூடாதுன்ட்டு அருண் சொல்கிறாரு. அது எதுக்கு சொல்கிறாருன்னா, அந்த 2வது பாயிண்ட் சொன்னார் இல்லையா, குறுக்க யாரும் பேசக்கூடாதுன்னு. ஸோ அதுக்காக பேச்சுரிமை இல்லைன்னா நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நான் ஏற்கனவே இந்த ப்ரமோவில் சொன்ன அதே தான். நீங்கள் வந்து ஓனர் கிடையாது, ரூல்ஸை காமிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது ஏன்னு பயங்கரமாக திட்டுறாரு. முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, ரூல்ஸ் போடுற உரிமை எங்களுக்கு இருக்குது, அப்படி பிக் பாஸ் கொடுத்துருக்காரு, அதனால தான் நாங்கள் ரூல்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே இவர் வந்துட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. வந்தோடனே சரி ஓகே தீபக் மஞ்சள் எல்லாம் சேர்ந்துட்டு சரி ஓகே யூனியன் லீடரை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அருண்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லும் போது போ அப்படிங்கிறாரு முத்துக்குமரனை. யார்? அருண். உடனே முத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஐயோ போன்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. கோவப்பட்ட உடனே வந்துட்டு சௌந்தர்யா வந்து முத்துக்குமரனோட சப்போர்ட்டுக்கு வராங்க. கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிறாங்க. பவித்ராவும் சொல்கிறாங்க. பவித்ரா வந்து லேபர் தான், இருந்தாலும் அருண் கிட்ட நீங்கள் அப்படி பேசாதீங்கன்னு சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் முத்து வந்துட்டு அருண் வந்து ரொம்ப மோசமாக ட்ரிகர் பண்ணுற மாதிரியே பேசுகிறாரு. எப்படி ஒரு ட்ரிகர் சக்தி இருந்தாங்களோ இது மாதிரி இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணுற மாதிரியே தான் பேசுகிறாரு. உடனே சௌந்தர்யா வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணுறீங்க அருண் அப்படிங்கிறாங்க. உடனே அருணை வந்துட்டு முத்துக்குமரன் வந்து யூஆர் ட்விஸ்டர் அப்படிங்கிறாங்க. உடனே அருண் வந்துட்டு யூஆர் ஹம்பக் மவுத் பீஸ் நீ அது கூட இல்லைடா அப்படின்னு முத்துக்குமரன் சொல்கிறாரு. உடனே முத்துக்குமரன் திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, யூஆர் ப்ரொவோக்கர் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு முத்துக்குமரன் வந்துட்டு அருணை சொல்கிறாரு, ரொம்ப சீப்பாக பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்குள்ளே அருண் ஒரு பக்கம் என்னென்னா காமெடி அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் நாங்கள் எந்த போனதுக்கப்புறமா இவங்க எல்லோரும் தீபக் எல்லோரும் வந்துட்டு நாங்கள் சரி ஓகேன்னு ரூல்ஸை வந்து கன்வின்ஸ் ஆகுறாங்க தீபக் மஞ்சரி எல்லாரும். அப்போ முத்து சொல்கிறாரு, இல்லை நம்ம உள்ளே போய் ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம ரூல்ஸ் போடுவோம், வேண்டாம் அவங்க சொல்கிறது கன்வின்ஸ் ஆகாதீங்கன்னு முத்து சொல்கிறாரு. சொல்லும்போது தர்ஷிகாவும் சௌந்தர்யாவும் 2 பேருமே முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம் பிக் பாஸ் நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம தான் அதை செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகாவும் சௌந்தர்யாவும் 2 பேருமே முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு அருண் சொல்கிறாரு, பெரிய சிவாஜி கணேசன் ஒரு காமெடி இவன் என்ன ஏதோ பழைய ஃப்ரெஞ்ச் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கான் போல இருக்கு, அதனால தான் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே எப்படியெல்லாம் ட்ரிகர் பண்ண முடியும், எப்படியெல்லாம் ப்ரொவோக் பண்ண முடியும்னு பார்த்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாரு. பட் முத்து ஆனதுனால பரவாயில்ல, இவ்வளோ கோவத்தை அடக்கிட்டாரு. வேறு யாருன்னா செவுட்டில் தான் ஒன்று விடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது அருண் பேசுகிறது. ஸோ முத்துக்குமரன் இதை சொல்லிவிட்டு உள்ளே போய் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மந்த்லி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க, நியாயப்படி மெம்பர்ஸ் தானே சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ன போது ஜாக்லினும் முத்து 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்து ஒரு பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு, இதை வந்து எப்படி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி கரெக்டாக பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. ஸோ நம்ம தான் சூஸ் பண்ணோம். இப்போ அருணை யூனியன் லீடரை சூஸ் பண்ணால் அவங்ககிட்ட பேசவே முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.